யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்னங்க இவ்ளோ கோவமா வந்து நிக்கிறீங்க? நான் உங்களுக்கு நல்லதானே செஞ்சேன். நான் சேவ் பண்ணி வச்சிருந்த மொத்த ப்ராஜெக்ட்டும் போயிருச்சு. ஏன்டி இப்படி பண்ற? ஏங்க நான் உங்களுக்கு நல்லதானே செஞ்சிருக்கேன். சிஸ்டம் ரொம்ப சூடா இருந்துச்சு, வெடிச்சிட கூடாதுன்னு தண்ணி ஊத்துனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வேதா, விளையாட்டுக்கும் ஒரு அளவு இருக்கு. அச்சோ, இப்படி கெஸ்ட் முன்னாடி மேல கோவப்படுறீங்க? இருடி, அவங்க போய்கிட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நான் ப்ராஜெக்ட் இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உன்னை வச்சுக்கிட்டு. அச்சோ, உங்களுக்கு நல்லது செஞ்சேன், நீங்க என்ன இப்படி கத்துறீங்களே. டேய் விடுறா, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிருச்சு. யாரு இவளா சின்ன பிள்ளை? அம்மா, எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். உண்மையாவே தண்ணி ஊத்தி வச்சிருக்கா. வினோத், உன் நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். என் நிலைமை உனக்காவது புரியுதே. அம்மா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி எடுத்துட்டு வரல இன்னும்? அட ஆமால, தண்ணி கொடுக்க வந்தேன் அப்படின்னு நினைட்டேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வினோத், தினமும் இதே கூத்துதான் போல. அதை ஏன் கேக்குற நித்யா? இவ இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. என்ன ஸ்வேதா, உங்க ஹஸ்பண்ட் இப்படி திட்டாரு? சிரிச்சுட்டே வாங்கிட்டு இருக்கீங்க. ஹிஹி, எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. ஆனாலும் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தாங்க. சிஸ்டம் சூடா இருக்குன்னு சொல்லி யாராவது தண்ணி ஊத்துவாங்களா? அட சும்மா டாக்டரே, லேசா ஊத்தி பார்த்தேன். அப்புறம் உங்க சிஸ்டம்ல உள்ள ப்ராஜெக்ட் எல்லாம் என்னோட சிஸ்டம்க்கு மாத்திட்டேன். மாத்திட்டியா? நல்ல வேலை. எங்க முதல்ல இருந்து என் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பயந்தே போயிட்டேன். அப்புறம் எதுக்கிட்டே இந்த தேவையில்லாத வேலை பாக்குற? அது வேற ஒண்ணும் இல்ல வினோத், நீங்க உள்ள போகணும்ல, அதுக்காக தான். என்னது புரியல டாக்டர்? நான் எதுக்காக உள்ள போனோம்? அப்பதானே ஸ்வேதா சில விஷயங்கள் எங்ககிட்ட பேச முடியும். என்ன ஸ்வேதா, கரெக்ட் தானே? டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன பேசணும்? என்ன அனுப்பிட்டு? அது ஒண்ணு இல்ல வினோத், ஸ்வேதாக்கு. ஸ்வேதாக்கு என்ன சொல்ல வர? ஏய், எனக்கு பதட்டமா இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா இப்படி பாதியிலே பிரேக் போட்டா எப்படி? என்னன்னு சொல்லுங்க. ஸ்வேதாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஸ்வேதா. டேய் டேய் டேய், நீ ஏன் நீ படாம பேசிட்டு இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க? பிரச்சனை என்ன இருக்க போகுது? அது நம்ம ஸ்வேதா வச்சு. நித்யா, சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? டாக்டர், என்னாச்சு? ஸ்வேதாக்குன்னு ஏதோ சொல்லிட்டு பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. டேய், எதுக்கு இப்படி பதற? என்னன்னு அவகிட்டே கேளு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் குடும்பத்துக்கிட்ட எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. ஸ்வேதா, சொல்லக்கூடாதுன்னு சொல்றது எப்படி உங்க உரிமையோ? ஒரு டாக்டர்னா இது எப்படி மறைக்க முடியும்? ஆனா டாக்டர், இது தேவையில்லாத வேலை. எனக்கே இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டாக்டரா உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே எனக்கு என்னன்னு தூக்கி போட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. மனசாச்சு அதுக்கு இடம் கொடுக்காது. சோ நீ ஏன் உன் வீட்டுல சொல்றியா, இல்ல நாங்களே சொல்லட்டுமா? ப்ளீஸ் டாக்டர், நான் தான் சொன்னல, என்னோட சுச்சுவேஷன் உங்ககிட்ட வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு இங்கே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. என்ன நித்யா, 3 பேரும் ஏதோ ரகசியம் பேசுறீங்க. என்ன விஷயம்னு டக்குன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாதீங்க. அது ஒன்றும் இல்லை வினோத், உன் பொண்டாட்டியும் நீயும் பேபி கொஞ்ச நாள் கழிச்சு பெற்றுக்கலான்னு தள்ளி போட்டிருக்கீங்களா? அதான் லேட்டாக பேபி பெற்றுக்கிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டுட்டு இருந்தா. ஓ, இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அம்மா, இவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டிருக்காங்க, நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் எல்லா விவரமும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பண்ணிட்டு போட்டோம். சே, இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா? உண்மையாவே நீங்க கிரேட்மா. சரிடா, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருங்க. மதியானம் சமைச்சிடறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போவீங்களா? இல்லம்மா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றோம். எங்களுக்கு டைம் ஆச்சு, நானும் ஹாஸ்பிட்டல் போகணும். ஓ அப்படியா, சரிம்மா. அப்பப்போ இங்க வந்து போயிரு. அதித்தி குட்டியும் இங்க அடிக்கடி கூட்டிட்டு வா. என்ன அதித்தி குட்டி, இந்த பாட்டி வீட்லயே இருந்துறீங்களா? பாத்தியா, அவளுக்கு இங்க இருக்கணும்னு தோணுது. இவளை வேணா இங்க விட்டுட்டு போமா? இல்லம்மா, அவ அப்படிதான் சொல்லுவா. ஆனா கொஞ்ச நேரத்துல தேடி ஆட ஆரம்பிச்சிருவா. நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அப்புறம் ஸ்வேதா, வீட்டுல சொல்லாம விட்டுட்டோமேனு அப்படியே இருந்துறாத. நீ எங்களை தனியா பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருக்க. ஒழுங்கா சீக்கிரம் வந்துரு, நாங்க கிளம்புறோம். அப்புறம் வினோத் சார், நாங்க கிளம்புறோம். சரிங்க டாக்டர். என்னங்க, அவங்க போனதுல இருந்து என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன? நீ ஓகே தானே? இதுல என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏங்க இப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது. நம்பாம பார்த்துட்டே இருக்காரு. ஸ்வேதா, முகத்துல மட்டும் எந்த ஃபீலிங்ஸையும் காட்டிடாத. ஏங்க என்ன, நான் சொல்றத நம்பாம என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உன் கூட இத்தனை நாள் இருக்கேன். நீ நடிச்சு பேசுறதுக்கும் ஒரிஜினலா பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு?
அந்த அளவுக்கு ஒன்றும் நான் முட்டாள் இல்லடி. ஏதாவது ப்ராப்ளம்னா வாய் திறந்து சொல்லுடி, சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு நீ தான் எல்லாமே. உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட தானே சொல்ல போறேன், வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? உண்மையாவே நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். அட என்னங்க, நீ ஓகே தானே? அச்சோ எத்தனை தடவை கேட்பீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், பார்த்தா தெரியல. இவருக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு போல. இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, வர விடக்கூடாதே. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, நீங்க யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க கிட்ட நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க தேவையில்லாம உங்க மூளை போட்டு கசக்காம உங்க ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு போய் பாருங்க. ஏய் ஆமால, அடி பாவி, எதுக்கு அதில் தண்ணி ஊத்துன? அதான் சொன்னனே, சூடா இருந்துச்சுன்னு. அடிங்க, உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. உன்ன என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அடியே மகா, கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாரு. ஏண்டி முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு இப்படி ஒண்ணு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான்? சோ இவனால ஒரே தொல்லை. ஏய் ராஜேஷ். கூப்பிட்டியாடி டார்லிங்? என்னது டார்லிங்கா? அடே பல்ல உடைச்சிருவேன். ஆமா நீ எதுக்கு பஸ்ல வர? அட என்ன டார்லிங் கேள்வி இது? என் வருங்கால பொண்டாட்டி நீ. வாழ்க்கை முழுவதும் உன் கூட வர போறேன். ஒரு பஸ்ல உனக்கு வழித்துணையா வர மாட்டேனா? நீ வேற கொஞ்சம் கூட தராதரம் பார்க்காம சில சல்லி பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தானே மச்சான். நம்மள தான். தெரியுது. இங்க பாரு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல. இது ஜஸ்ட் ஒரு பிசினஸ் டீல் தான். அத கூட எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம இவங்கள பத்தி தப்பா பேசின நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மச்சான், நம்ம மகாவா இது? எப்படி பேசுறா பாரு. டேய் நாயே, அதுக்காக தான் நான் சைலண்டா இருந்தேன். அவ பேச வேண்டிய இடத்துலலாம் கரெக்டா பாயிண்டா தான் பேசுவா. சரி சரி, கோச்சுக்காத டார்லிங். இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பசங்க தான், போதுமா? ஐயோ, முதல்ல இந்த டார்லிங் சொல்றத ஸ்டாப் பண்ணு. ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு நான் ஏதாவது கண்ணப்பேட்ட சுடுகாட்டுல கண்ணை மூடி படுத்துக்கலாம். மகா வீடு பஸ் பாருடி, சும்மா டார்லிங் டார்லிங் சாவடிக்கிறான். ஏன் ஷாலு, ஒரு சிலர் லவ் பண்றேன்னு கூட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என் மேல உண்மையா அக்கறை இருக்கா இல்லையா? ஏய் ஏண்டி? அதெல்லாம் நிறையவே இருக்குன்னு சொல்லு ஷாலு. அப்புறம் நடக்கிறதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் டார்லிங் சொல்றான், பல்ல தட்டி கையில கொடுக்காம இப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் என் செல்லக்குட்டி பதிலடி கொடுத்துருச்சே. இதுக்கு மேல நான் என்ன பேசணும்? என்ன ஷாலு, கரெக்டு தானே? அதானே, நீ பதில் பேசிட்ட. இதுக்கு மேல என்ன பேசணும்? நீ ரொம்ப ஒத்து ஊதாதே. டேய் மச்சான், போச்சு, மகா கோச்சுக்கிட்டா. அதெல்லாம் என் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடா பெரிய இவனாட்டம் பேசுன, திரும்ப மாட்டேங்கிறா? டேய் நாய், சும்மா தான் நிக்கிற, உன் ஃபோன் எடு. ஃபோனா? அது எதுக்கு இப்போ? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன், எடு. எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. என்னோட ஃபோனுக்கு கால் பண்ணு. இதுக்கெல்லாம் மயங்கறாளே நான் இல்ல, அவரை ஃபோன் கட் பண்ண சொல்லடி. எப்பா, உங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. டேய் உனக்கு என்ன இன்னும் இங்க இருக்கு? திரும்படா. எல்லாம் என் நேரம். என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும்டி, அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. யுவன் அதுக்குள்ள உன்னை காலி பண்ணிடுவான். நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? அட பணங்காமண்ட, நீ மனசுல நினைக்கல, வாய் விட்டு உளறிக்கிட்டு இருக்க. மச்சான், சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல இந்த பாட்டு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த பாட்டுல நிறைய மெமரிஸ் இருக்கு. மலை, அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணு, அவ ஹிப்ல என்னோட கையே. போதும், ஸ்டாப். முதல்ல அந்த பாட்டு நிறுத்து பாலா. அட என்ன மகா, பாட்டு நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஆனா இப்போ ஒன்றும் கேட்க வேணாம், கட் பண்ணுங்க. அடி கள்ளி, என்கிட்டயே மறைச்சிட்டு பாத்தியா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ வேற சும்மா இருடி. என்ன ஷாலு, சமாதானம் ஆயிட்டாங்களா இல்ல இன்னும் சமாதானப்படுத்தணுமா? மச்சான், பாட்டை திருப்பி போடுறா. ஏய், எனக்கு கோவலாம் எதுவுமே வரல. பாட்டை போட வேணாம்னு சொல்லு. மச்சான், பாட்டை போடு. பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம்
விட்டு செல்லாதே. போதும், சாங் ஸ்டாப் பண்ணுங்க. கோவம் போயிடுச்சா? நீங்க சாங் ஸ்டாப் பண்ணுங்க. பண்ணிட்டேன் மச்சான். அப்புறம் ஸ்வாதி, நீ அமைதியாவே வர? என்ன மௌன விரதமா? போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாலா, செகண்ட் இயர் போயாச்சு. இனிமே ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத பத்தி எனக்கு என்ன கவலை? படிக்கிறவங்க தான் அதை பத்திலாம் கவலைப்படணும். நான் தான் படிக்கவே மாட்டேனே. மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமை? ஏய், என்ன என்னையே கலாய்க்கிற? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எத்தனை கிளாஸ் போனா என்ன? எப்பவும் உங்க மூஞ்சியே தான் பார்த்துட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் கேர்ள்ஸையாவது மாத்தி கொடுக்கலாம். அடே, நம்ம காலேஜுக்கு போறோம்டா. நீ வேற என்னமோ நினைச்சு வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மச்சான், இந்த தேங்காய் நாருக்கு வர வர வாய் கூடிருச்சுல. டேய் மச்சான், நம்ம எல்லாரும் இங்க இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டும் பாரு, தனியா ஏதோ கனவு உலகத்துல பறந்துகிட்டு இருக்கு. அடேய் அடேய். இனி பஸ் நிக்கிற வரைக்கும் ரெண்டு கனவுல இருந்து வெளியே வராது. என்னப்பா, காலேஜுக்கா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கா? ரெகுலர் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போறேன் தாத்தா. ஓ அப்படியாம்மா, முன்ன இருந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல? அதெல்லாம் அப்பவே கார்ல எடுத்து வச்சிட்டேன் தாத்தா. நாங்க போயிட்டு வரோம். அக்கா பார்த்து போயிட்டு வா. சரி ஆதி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்க வெள்ளையும் சொல்லையுமா எங்க கிளம்பிட்ட? மாப்ள, என்ன பொண்ணு தேட போறீங்க போல? மாம்சு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணும் செட் ஆகாது. இருக்கிற ஒரே பொண்ணு, அதையும் உஷார் பண்ண நானும் என்னென்னமோ ஐடியா பண்றேன். ஆனா நீ தான் வந்து குறுக்க கடையை போடியே. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது வந்து கையல்மா, நம்ம மாப்பிள்ள இருக்காரு, மாப்பிள்ள பயங்கரமா ஒரு ஐடியா பண்ணி. மாம்சு மாம்சு சும்மா இரு. அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பெருசி மேலே கிளம்பிட்டு இருக்கா. பெருசி எப்பவுமே கோயிலுக்கு போவா. சரி, உனக்கு இந்த பழக்கலாம் கிடையாதே. இல்லக்கா, அவளுக்கு துணையா இருக்கட்டுமே கூட போறேன். பேராண்டி, வர வர உன் போக்கே சரியில்லையே. அது என்ன தாத்தா, நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க கூடி சீக்கிரத்துல நீயும் என் பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு கொள்ளு பேத்தியோ கொள்ளு பேரனோ பேத்து போடுங்கன்னு. நானா அப்படி சொன்னேன்? ஆட ஆமா தாத்தா, நீங்க தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. அது சொன்னேன்தான். ஆனா இப்பதான் என் பேத்தி மனசுல நீ இல்லையே. இதுக்கப்புறம் அப்படி சொல்ல முடியாதுல. என் பேத்திக்கு ஒரு நல்ல வரனா நானும் பார்க்கணும். நல்ல ஐடியா தாத்தா, சீக்கிரமா பேசிக்கி ஒரு நல்ல வரனா பாப்போம். மாம்சு, என் அக்கா புருஷனாச்சேன்னு அடிக்காம உங்களை விடுறேன். தயவு செஞ்சு கடுப்பேத்தாம கிளம்புங்க. அக்கா, நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஆதி, நீ அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிக்கா, என் பத்திரமா தங்கத்தை நான் எப்படி பத்திரமா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. டேய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இப்ப வேற அவ மனசுல நீ இல்ல. தேவையில்லாம அவகிட்ட வாங்கி கட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அதுவும் சரிதாம்மா. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்க நேரத்தோட கிளம்பி போயிட்டு வாங்க. சரிங்க தாத்தா. ஏன் தாத்தா, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன பேராண்டி, கல்யாண மாப்பிள்ள கணக்குல ஜம்முன்னு இருக்க. இப்படி போனா உன் பேத்திக்கு என்ன பிடிக்கும்ல? நீ இந்த மாதிரி அவ முன்னாடி போய் நின்னா என் பேத்திக்கு மட்டும் இல்ல, ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஐயோ தாத்தா, மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. டேய், வெக்கப்பட்டு இங்கே கோலம் போடாம முதல்ல அவளை போய் பாரு. சரிங்க தாத்தா. அப்புறம் ஆதி, என்ன இருந்தாலும் அவ மனசுல நீ இல்ல, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. இது எடுத்து பின்ன உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்காம அவளுக்கு வேற வரன்னு முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பாயிரும். தாத்தா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அவ என்னோட பொண்டாட்டி, அதை நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். இனி அதை நான் மாத்திக்கவே போறதில்ல. ஆனா பேராண்டி, கல்யாண விஷயத்துல பேத்தியோட முடிவு ரொம்ப முக்கியம். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அவளை கட்டாயப்படுத்த முடியாதுல. தாத்தா, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனா சொல்ல தயங்குறா. அவளை நான் நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன், அதனாலதான் அவளுக்கு இவ்ளோ தயக்கம். ஆனா அதெல்லாம் மாத்தி நம்ம எல்லாரும் எப்பவும் போல ஒரே குடும்பமா இருப்போம். சரிப்பா, சரி, நீ போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க தாத்தா. குட்டிமா, ஐ எம் கம்மிங். வரேன் வரேன், உன் கூட வரேன், 7 ஜென்மத்துக்கும் என் உசுரத்தாரேன். ஷபா, கோயிலுக்கு போலான்னு ஆசாசியா கிளம்புனா இந்த சாரி நின்னே தொலைய மாட்டேங்குது. பெர்சி, உனக்கு இந்த சாரிலாம் செட்டே ஆகாது. பேசாம வழக்கம் போல ஒரு பாவாடை தாவணி எடுத்து கட்டிட்டு போனாதான் கரெக்டா இருக்கும். அண்ணி இருந்தாவது கட்டி விடுவாங்க, அவங்களும் செக்கப் போயிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? குட்டிமா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களை யார் உள்ள வர சொன்னது? ஆள பாருங்கால, ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போங்க. ஏய் பொண்டாட்டி, சேலை கட்டுறதுக்கு இவ்ளோ சிரமப்படுற, அத்தான் கட்டி விடுறேன்னு ஆசையா சொல்றேன், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறியே. இப்படி அத்தாங்கித்தான்னு பேசிட்டு இருந்தீங்க, அரைஞ்சிருவேன்.
ரூமை விட்டு வெளியே போங்க. ஏய் பொண்டாட்டி, ஒரு ஹெல்ப் தானே பண்றேங்கிறேன், அதுக்கு போய் இப்படி விரட்டுற? நீங்க ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இங்க இருந்து வெளியே போங்க. அதுவே பெரிய ஹெல்ப். முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் எப்படி நான் சேலை கட்டுறதா? ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல, நான் வேணா திரும்பிக்கிறேன் குட்டிமா, சத்தியமா சொல்றேன், பார்க்கவே மாட்டேன். யாரு நீங்க? உங்களுக்கு சத்தியம் பண்றதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. நீங்க பார்க்க மாட்டீங்க. அட ப்ராமிஸா குட்டிமா, இங்கே இருப்பேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நான் வேணா கண்ணை கட்டிக்கவா? நீங்க ஒரு மண்ணும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போனா மட்டும் போதும். அதுவே நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவி. நீ போன்னு விரட்டும் போதுதான் எனக்கு போகவே கூடாதுன்னு தோணுது. இங்க பாருங்க, நான் கோயிலுக்கு கிளம்பணும். இப்படி நீங்க வம்பளத்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி கிளம்புறது? பொண்டாட்டி, அதுக்கு தான் நானும் வந்தேன். பாரு, நான் எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டேன்னு. உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தா இப்படி பண்றியே. சரி போலாம். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் எப்படியாவது கட்டிட்டு வரேன். இல்லைன்னா வேற ஹாஃப் சேரி ஏதாவது மாத்திட்டு வரேன். வேற எதுக்கு மாத்திக்கிட்டு, சும்மா இதை கட்டிட்டு வா. இல்ல மச்சான், இதை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேற மாத்திட்டு வரேன். அதாண்டி செல்லம், நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல நீங்க வெளியே போங்க. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கட்டிட்டு வரேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு. மச்சான் வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. 8 ஊரு சந்தையில 80 பேர் பார்க்கையில உன்னை கட்டி புடிச்சு கடிக்க போறேன் நானே நானே. குற்றவியல் நீதிமன்ற கூண்டுக்குள்ள நிக்க வச்சு கேசு ஒண்ணு போட்டுருவேன் மானே மானே. அடியாத்தி அடியாத்தி. குட்டிமா, இப்படி கையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் எப்படி ஃபிளீட் எடுக்கிறது? கையை விடுறி. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், வெளியே போங்க. பொண்டாட்டி, உனக்கு நான் பண்ணாம? மச்சான் இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க தள்ளி போங்க. எனக்கு இந்த சாரியை கட்டிக்க வேணாம். நான் வேற மாத்திட்டு வரேன். முதல்ல கையை எடுங்க. எனக்கு இப்ப பிடிக்குது உன்ன. இது என்ன இது என்ன நான் எத்தனை தடவை சொன்னேன். கையை எடுங்க. இது ஏய் பொண்டாட்டி, நில்லுடி, நான் காதல் கட்டி விடுறேன். மேலதான். இப்ப எதுக்கு இப்படி கேவலமா பழ காட்டுறீங்க? அதுவா குட்டிமா, நீ இவ்ளோ பக்கத்துல இருக்கியா, அதான் என்னால நம்பவே முடியல. அடிங்க, சேலையை மிதிச்சு இழுத்து போட்டுட்டு ஆளை பாராள. குட்டிமா, தெரியாம அது மேல காலை வச்சுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படி என் மேல வந்து விழுவனு நான் என்ன கனவா கண்டேன்? போய் சொல்லாதீங்கண்ணே. நான் கிளம்ப சொல்லும் போதே நீங்க ரூமை விட்டு வெளியே போயிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. அடியே பொண்டாட்டி, இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ தான் என் மேல இருக்க, நீ எந்திரி. அவனி, எந்திக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். நானே அரைகுறையா தான் கட்டினேன். பின் வர குத்தல, அங்கங்க எல்லாம் கழட்டு நிக்குது. இப்ப எந்திரிச்சேன், என் மானமே போயிரும். என்னடாமா பார்த்துட்டே இருக்க? மாமா மேல அவ்வளோ லவ்வா? ஏன் எந்திக்கு மனசு வரலையா என்ன? லவ் ஆகுது மண்ணாவது. யோ, நான் இருக்கிற நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்க. நீ கண்ணை மூடு, நான் எந்திக்கிறேன். நான் எதுக்கு கண்ணை மூடணும்? நீ எந்திக்கிறதுக்கும் நான் கண்ணை மூடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வியெல்லாம் நல்லா வியாக்கியானமா கேளு. ஆனா ரூம்குள்ள வராதுன்னு சொன்னா மட்டும் கேட்காத. ஆளை பாரு. மச்சான், நீங்க கண்ணு மூடுங்க, நான் எந்திக்கணும். பெருசிமா, நான் கண்ணை மூடுறதுக்கும் நீ எந்திக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதை மட்டும் சொல்லு, நான் கண்ணை மூடுறேன். இந்த ஆள் சொல்லாம விட மாட்டாரு. சொன்னாலும் அதுக்கு மேல பண்ணுவாரே. இப்ப என்னதான் பண்றது? அது அது வந்து நான் சாரியை ஒழுங்காவே கட்டலையா, பெண் கூட சரியா குத்தல. நீங்க இழுத்ததும் எல்லாம் அங்கங்க உருவிருச்சு. இப்ப நான் எந்திரிச்சேன்னா. ஓ ஓ, இதுதான் விஷயமா? அப்ப நான் கண்ணை மூட மாட்டேன். என்னது, கண்ணை மூட மாட்டீங்களா? மச்சான், தேவையில்லாம விளையாடாதீங்க. சரி, நான் விளையாடல. ஒரு ஐ லவ் யூ சொல்லு, நான் கண்ணை மூடுறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க கண்ணை மூடுங்க. என்னாலையும் முடியாது. நீ ஐ லவ் யூ கூட சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் சொல்லாதது. ஒரே ஒரு தடவை அதின்னு மட்டும் சொல்லு, நான் கண்ணை மூடுறேன். நேரம் பார்த்து பழி வாங்குறீங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா? முடியாது, போடா. அப்போ என்னாலையும் முடியாது. நீ எப்படி இங்கிருந்து எந்திக்கிறேன்னு நானும் பாத்துறேன். இங்க இருந்து எப்படி எந்திக்கணும்னு எனக்கும் தெரியும். அடி சிறுக்கே நீ தாய் மாம சீதனமே உன்னை நினைச்ச நான் முழுசாக தேயணுமே.
மச்சான், வர வர உங்க அக்கு போருக்கு அளவே இல்லாம போச்சு. நீங்க எதுவும் பார்க்கலல? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? உங்களை தான் எதுவும் பார்க்கலையே. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். குட்டிமா, நான் வரேன்.